ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். சா ரசனா தே நயனே தாவேவ கதம் சயேவ கிருதகிருத்யः யா ஏ யோ வர்க்கம் வததி ஈக்ஷேதே ததா அர்ச்சதः ஸ்மரதி என்பதாக சிவானந்த நகரிலே இந்த திருவங்கமாலையினுடைய கருத்தும் அதுவும் ஒருமித்த கருத்தாக அமைந்திருக்கிறது. அதுதான் நாக்கு. எது இறைவனுடைய பெயரே சொல்கிறது. சிவ சிவ சிவா என்றோ, நாராயண நாராயணா என்றோ, முருகா முருகா என்றோ, சுவாமியே சரணம் ஐயப்பா என்றோ, அம்மனுடைய பெயரை துணையென்று நின் அருளை தொடரச் செய்து நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். ஓம் நம சக்தியென நவிலாய் நெஞ்சே என்பதாக பாரதியார் குறிப்பிடுகிறார். நமோ நம ஓம் சக்தியென நவிலாய் நெஞ்சே என்று சொல்கிறார். அப்படி இறைவனுடைய நாமாக்களை சொல்வதுதான் நாக்கு. வதத்தி ஈட்சேதே அதுதான் கண்கள். எதுதான் இறைவனை பார்க்கிறது. இறைவனுடைய பாதத்திலிருந்து தொடங்கி சிரசு வரையிலே இருக்கக்கூடிய மங்களமான யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வ மங்களா சயோகோ சம்ஸ்மரணா பும்சாம் சர்வதோ ஜெய மங்களம். அந்த இறைவனுடைய ரூபத்தை நாம் தரிசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நமக்கு வெற்றியும் கிடைக்கிறது, நல்ல சிந்தனைகளும் வளர்கின்றன. நிந்தனைகள் இல்லாமல் சிந்தனையோடு வாழ்வதுதான் நாகரிகம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த எண்ணம் என்பது அந்த இறைவனுடைய சொரூபத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் உருவாகிறது. அதுதான் ஆதிசங்கரர் சொல்லி ஈட்சேதே எதுக்கு எந்த கண்கள் இறைவனை பார்க்கின்றன, நல்லதை பார்க்க வேண்டும். அதுதான் சுப்பிரபாதம் என்பதாக திருப்பதியிலே அந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு தினமும் சுப்பிரபாதம் என்பதாக பிராம முகூர்த்தத்திலே அவர்கள் அந்த சுப்பிரபாதத்தை சொல்லி விடுகிறார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசா ஜீவனா கர்த்தவ்யம் தெய்வமோ அன்பிகம் உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்தா தைலோக்கியம் மங்களம் என்பதாக அந்த 3 உலகத்தையும் நீங்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதாக அந்த சுப்பிரபாதத்தை சொல்லக்கூடிய சமயம் நம்முடைய தர்மம், நம்முடைய இந்து மதம். அப்படி அந்த நல்லதை பார்க்க வேண்டும்.